இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். போன வாரத்திலே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அநேக குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லி காண்பித்தேன். அதுல கடைசியா நான் முடிச்சது என்ன, திருமணத்திலே கர்த்தருடைய சித்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது என்பதில் கடைசி பாயிண்டா நான் முடிச்சேன். இன்றைக்கு இன்னொரு தலைப்பிலே நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எழுப்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? எழுப்புதல். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. எங்க பார்த்தாலும் என்னது? எழுப்புதல் ஜபம், எழுப்புதல் கூட்டம், எழுப்புதல் துதி, எழுப்புதல் ஆராதனை, எழுப்புதல் அமாவாசை ஜபம், இப்படிலாம் நிறைய ஜபங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எழுப்புதல் அப்படின்னா என்னன்னே தெரியாம என்ன பண்றாங்க? அதுக்கு தலைப்பு வச்சு அந்த கூட்டங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? நடத்தி கொண்டிருக்கிறாங்க. சிலர் என்ன பண்றாங்க? இந்தியாவிலே ஆண்டவர் என்ன கொடுக்கணும்? எழுப்புதலை கொடுக்க வேண்டும். சோ அவங்களுடைய ஜபங்கள்ல எப்படி ஜபம் பண்றாங்கன்னா, ஆண்டவரே இந்திய தேசத்திற்கு எழுப்புதலை அனுப்பும். சோ இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எழுப்புதல் என்பது கடவுளால் அனுப்பப்படுகிற ஒன்று என்று இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்போ பைபிள்ல எழுப்புதல் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்? ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறனால கொஞ்ச நேரத்துல இதை பார்த்துட்டு அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்? கண்டினியூ பண்ணலாம். சரி, இப்போ முதல்ல இந்த கிறிஸ்தவ உலகத்துல இந்த எழுப்புதலை எப்படி தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எது சரி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில போஸ்டர்லாம் நான் பார்த்தேன். போஸ்டர் என்ன போஸ்டர் அப்படின்னா, அக்கினி எழுப்புதல் கூட்டங்கள். என்ன கூட்டங்களா? அக்கினி எழுப்புதல் கூட்டங்கள். அப்புறம் எழுப்புதல் உபவாச ஜபம். என்ன ஜபம்? எழுப்புதல் உபவாச ஜபம். அப்போ அந்த எழுப்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி வரும்னா, ரிவைவல் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்போ ரிவைவல் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. ஸோ இது பைபிள்ல ரிவைவல் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லை. ஆனா என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னா, ரிவைவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அந்த ரிவைவ் அப்படின்ற வார்த்தையில இருந்தா என்ன வருது? ரிவைவல் அப்படின்னு வருது. சரி, அது என்னன்ற நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த காரியங்கள் ஏன் நம்முடைய கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு பரவலாக இருக்கிறது? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2 விதமான வீடியோ நான் பார்த்தேன். ஒரு வீடியோ, ஆனா இன்னைக்கு அது ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ யூடியூப்ல கிடையாது. அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஆனா அந்த வீடியோ வந்தது, நிறைய இடத்துல அது பரவுச்சு, ரொம்ப வைரலா போச்சு அந்த வீடியோ. 2 விஷயம் அதை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்தியாவிலே ஆண்டவர் எழுப்புதலை என்ன பண்ண வேண்டும்? ஊற்ற வேண்டும். இந்தியாவிலே ஆண்டவர் எழுப்புதல் அக்கினியை என்ன பண்ண வேண்டும்? கொட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு கூடுகை. அந்த கூடுகை என்ன கூடுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர் கூடுகை. அந்த ஊழியர் கூடுகைனா அதில் ஒரு 10-15 பேர் கிட்ட இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஒரு டேபிள் போட்டு, அந்த டேபிளில் 3 சேர் போட்டு அந்த சேரில் அவங்க நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜபத்தை நடத்துறவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே நீ சொன்னீர், இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீர், இப்பொழுது உம்முடைய அக்கினியை ஊற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது இவர் ஏற்கனவே ஒரு ஆளுகிட்ட செட்டப் பண்ணி சொல்லியிருக்கிறார். என்ன செட்டப் பண்ணி வச்சிருக்கிறார்னா, இவர் இந்த ஜபத்தை நடத்தும் போது ஒரு ஆள் என்ன பண்ணணும்னா, ஒரு தீப்பந்தத்துல நெருப்பு கொளுத்தி அவர் என்ன பண்ணணும்? ஊடால நடந்து போகணும். ஸோ அந்த நபர் என்ன பண்றாருன்னா, இங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு தீப்பந்தத்துல நெருப்பு கொளுத்திட்டு இப்படி உள்ள நடந்து போறாரு, அப்படி போறாரு, இப்படி வராரு, இப்படி போறாரு, அப்படியே சுத்தி என்ன பண்றாரு? அந்த தீப்பந்தத்தை வச்சு நடக்கிறார். இதை ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன ஜபம் நடக்குது? அக்கினி எழுப்புதல் என்ன பண்ணணும்? ஊற்றப்படணும். ஸோ அப்போ அங்க அக்கினி எழுப்புதல் ஊற்றப்படணும்னா, அந்த நெருப்பு பந்தத்தை வச்சிருக்கிறவர் என்ன பண்ணியிருக்கணும்? அங்க நின்று இருக்கிற ஒருத்தர் மேலே என்ன பண்ணியிருக்கணும்? வச்சு விட்டு என்ன இருக்கும்? அங்க அவங்க மேல அக்கினி ஊற்றப்பட்டிருக்கும். ஆனா அந்த மாதிரி நடக்கல.
ஆனா என்ன பண்றாரு? இப்படி நடந்து போறாரு, சுத்தி நடக்கிறாரு, இப்படி நடக்கிறாரு, நடு ஒரு கேப்ல நடக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தது. இது ஒரு வீடியோல வந்தது, நான் பார்த்தேன். அடுத்தது, இதே சென்னையில சில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பெரிய ஊழியர்கள், அதாவது இன்னைக்கு சென்னையில அவங்க ரொம்ப பிரபலியமானவங்க. அவங்க ஒரு ஜெபம் நடத்துறாங்க ஒரு இடத்துல. அவங்க அந்த இடத்துல ஜெபத்தை நடத்திட்டு வெளியே ஒரு பெரிய கிரவுண்டு, இவங்க என்ன பண்றாங்க, ஏற்கனவே அந்த ஜெபம் நடந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு ஆளுங்களெல்லாம் வச்சு, வாலண்டியர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு செட்டப் பண்றாங்க. என்ன செட்டப் அப்படின்னா, ஒரு லேண்டில் ஒரு இந்திய தேசத்தை என்ன பண்ணிட்டாங்க, வரைஞ்சிட்டாங்க. இப்போ அந்த வீடியோ கூட என்ன கிடையாது, யூடியூப்லயோ இதுலயோ கிடையாது. அதனால நான் இப்போ சொல்றத சிலர் என்ன பண்ணலாம், இதெல்லாம் இல்லவே இல்லை, நீங்க சும்மா கதை விடுறீங்கன்னு சொல்லலாம். ஆனா இது வந்தது, உண்மையா வந்தது. இதுல இந்தியா படத்தை வரைஞ்சிட்டு இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய படத்தையும் என்ன பண்றாங்க, அந்த லேண்டில், அந்த சமமான அந்த பூமியில வரைஞ்சிடுறாங்க. வரைஞ்சிட்டு அந்த வரைஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த பள்ளமா இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் பெட்ரோல் ஊத்திட்டாங்க ஃபுல்லா. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மாநிலம் பிரிக்கிறாங்க இல்லையா, அதுலயும் பெட்ரோல் ஊத்திட்டாங்க. ஊத்திட்டு தமிழ்நாட்டில் ஒரு 5 விறகு வச்சு அங்க ஒரு பெட்ரோல், கேரளால ஒரு 5 விறகு வச்சு அதுல கொஞ்சம் பெட்ரோல், ஆந்திரால கொஞ்சம், கர்நாடகால கொஞ்சம், மகாராஷ்டிரால கொஞ்சம், அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை விறகு, ஒரு 4-5 விறகு, அதுல கொஞ்சம் பெட்ரோல். ஸோ இப்போ உள்ள சர்ச்சுக்குள்ள ஜெபம் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வாங்க நம்ம எல்லாம் வெளியே போய் என்ன பண்ணுவோம், ஜெபம் செய்வோம். என்ன, இந்தியாவினுடைய வரைபடம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, வரைந்து வைக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாம் அது சுத்தி நின்று என்ன பண்ணணும், ஆண்டவர் இந்தியாவில் என்ன ஊட்டணும், எழுப்புதலை ஊற்ற வேண்டும், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ண வைக்கிறாங்க. ஜெபம் பண்ண வச்ச உடனே அதே மாதிரி ஒரு செட்டப்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, தீப்பந்தத்தை கொண்டு வந்த உடனே ஒருத்தர் ஊழியக்கார வாங்கி ஒருத்தர் கையில கொடுத்து, நீங்க போய் தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரணும்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அந்த நெருப்பங்க கொளுத்துங்க. உடனே அவர் போறாரு, ஆண்டவரே தமிழ்நாட்டிலே எழுப்புதலை ஊற்றும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நெருப்பு வைக்கிறார். உடனே அந்த தமிழ்நாட்டில் வச்சிருந்த அந்த விறகுலாம் குபு குபுன்னு எரியுது. உடனே இப்போ இவங்க ஒரு 5 தலைவர்கள் இருக்கிறனால இந்த மாநிலங்கள்லாம் 5ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. இவங்களே பிரிச்சுக்கிட்டு முதல்ல போனவர் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகால வச்சுட்டார் நெருப்பு. அடுத்து வந்தவர் அடுத்த மாநிலங்களில் நெருப்பு வைக்கிறார். அடுத்து வந்தவங்க அடுத்தடுத்த மாநிலங்கள் நெருப்பு வந்து அப்படியே ஃபுல்லா எல்லாமே எரியுது, பத்திக்கிட்டு. இது எப்போ நடக்குதுன்னா ஈவினிங் ஒரு 7 மணி போல நடக்குது. ஸோ சுத்தி என்னாச்சு, அந்த இந்திய வரைபடத்துல இப்போ நெருப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. என்ன ஜெபம், அக்கினியை ஊற்ற வந்தேன், இது இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீங்களா ஆண்டவரே, அக்கினியை ஊற்றும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜெபம். ஏன்னா என்ன, எதுக்காக ஜெபம் பண்றாங்களாம், இந்தியாவுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கணுமா, எழுப்புதலை கொடுக்கணுமா. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்றாங்க. ஸோ இப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் இருக்கிறது. கிறிஸ்தவத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இப்படிதான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வேதத்தின் படியான ஒரு காரியமே இல்லை. சரி, இப்போ இவங்க எந்த வசனத்துல இருந்து இதை சொல்றாங்க, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49 வசனத்திலிருந்து 53வது வசனம் வரை. என்ன போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சோ ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பூமியின் மேல் என்ன போட வந்தேன், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். சரியா, இப்போ இதோட அந்த வசனம் நிக்கல. சோ இன்னைக்கு இந்த வசனத்தை வைத்து ஒரு தவறான கருத்தை, ஒரு தவறான போதனையை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதனுடைய காரியம் என்னன்னா, இந்த வசனத்தை மட்டும் என்ன பண்றது, எடுத்துக்கிறது. இந்த வசனத்துக்கு கீழே என்ன இருக்குதுன்றதே என்ன பண்றது இல்ல, படிக்கிறது இல்லை. ஏன் இயேசு இந்த வசனத்தை சொன்னாரு, அந்த வசனத்துக்கு கீழே என்ன இருக்குது, அப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, அப்போ அந்த அர்த்தத்தை வச்சுதான் இந்த வசனத்துடைய அர்த்தத்தை என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். சரி, கீழே இருக்கிற வசனம் என்ன சொல்லுது பார்ப்போம். ஆகிலும் நெருக்கப்படுகிறேன்,
என்ன சொல்றாரு? நான் பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு யாரு? சமாதான பிரபு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நான் இங்க பூமியில சமாதானத்தெல்லாம் உண்டாக்க வரல. என்ன உண்டாக்க வந்தேன்? பிரிவினையை உண்டாக்க வந்தேன். இது ரொம்ப வித்தியாசமா சொல்றாரு, ஆச்சரியமா இருக்குதே, என்னடா இது அப்படின்னு நமக்கு குழப்பம் ஏற்படுத்தலாம். இப்ப இது எல்லாமே கனெக்டட் தான். அக்கினி சொன்னதும், பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொன்னதும், சமாதானத்தை உண்டாக்க வரலன்னு சொன்னது எல்லாமே என்னதான்? ஒன்னோடு ஒன்னு சம்பந்தப்பட்டது தான். சரி, அடுத்தது என்ன வருது பார்ப்போம். எப்படி எனில், இப்ப பாருங்க எப்படி அது நடக்கும். இப்ப நான் சமாதானத்தை உண்டு பண்ண வரல, பிரிவினை தான் உண்டு பண்ண வந்தேன், நான் அக்கினியை போட வந்தேன் அப்படின்னா இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அத சொல்றாரு. அது எப்படி நடக்கிறத வச்சுதான் இதனுடைய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாக 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாக 2 பேரும் என்ன பண்ணுவாங்களாம்? பிரிந்திருப்பார்கள். அப்புறம் பாருங்க, தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். என்ன சொல்றாரு? ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தா 2 பேரும் 3 பேரும் எப்படி இருப்பாங்களாம்? பிரிஞ்சு இருப்பாங்களாம். அதே மாதிரி சொல்றாரு, அப்பா மகனுக்கு எதிராக இருப்பாராம், மகன் அப்பாவுக்கு எதிராக இருப்பாராம். அப்புறம் தாய் மகளுக்கு எதிராக இருப்பாங்களாம், மகள் தாய்க்கு எதிராக இருப்பாங்க. அப்புறம் மருமகள் மாமியாருக்கு எதிராக இருப்பாங்களாம், மாமியார் மருமகளுக்கு எதிராக இருப்பாங்களாம். இதெல்லாம் யாரால நடக்குமா? இயேசு கிறிஸ்துவால நடக்கும். என்னங்க, அவரு சமாதானம் பண்ணுவாரு, நல்லவர் நினைச்சா நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி பிரிவினை ஏற்படுத்துறீங்களே, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அங்கதான் விஷயம் அவர் பாயிண்ட் வச்சிருக்கிறார். என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஒரு 2 பேர் அந்த குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க வச்சுங்க. 2 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், 3 பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? பிரிஞ்சுதான் இருப்பாங்க. அப்ப அந்த பிரிவினை யாரால் வருகிறது? இயேசு கிறிஸ்துவால் வருகிறது. இப்ப அந்த பிரிவினை அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பக்கம் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு இருக்குது, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அங்க நியாய தீர்ப்பும் இருக்குது. என்ன நியாய தீர்ப்பு? பிரிந்திருக்கக்கூடிய 2 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்கள். இந்த 3 பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்றால் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போவதில்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 2 பேர் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, 3 பேர் எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் அவர் சொல்றாரு, அக்கினியை போட வந்தேன். அந்த அக்கினி என்பது எதை குறிக்கிறதுனா, நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்படுகிறதுனா, நம்முடைய விசுவாசத்தை வைத்து வெளிப்படுகிறது. விசுவாசம் அப்படின்னா இயேசுவை கடவுளா என்ன பண்ணுவது? ஏற்றுக்கொள்வது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, இந்த விஷயத்துல மரண பரியந்தம் உண்மையாய் இருப்பது. இதுதான் விசுவாசம். அப்போ 2 பேர் விசுவாசிக்கிறாங்கன்னா, அந்த 2 பேர் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதுல வாழ்க்கை மரண பரியந்தம் அவங்க என்னவா இருக்கிறாங்க? உண்மையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு என்ன கொடுக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். 3 பேர் அவங்க இயேசுவை நம்பவில்லை, இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அதுல உறுதியாய் நிற்கவில்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் இல்லை. அவங்களுக்கு என்ன உண்டு? நரகம் உண்டு. நித்திய ஜீவன் அல்லாத ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு உண்டு. அது பரிதபிக்கக்கூடிய, வேதனை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுதான் இயேசு எப்படி சொல்றார்னா, நான் என்ன போட வந்தேன்? அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
நான் சமாதானத்தை உண்டு பண்ண வரவில்லை. எதை உண்டு பண்ண வந்தேன்? பிரிவினையை உண்டு பண்ண வந்தேன். அது எப்படிப்பட்ட பிரிவினை என்றால் இதுதான் சொல்லி என்ன பண்றாரு? அவங்களுக்கு விளக்கி சொல்றார். ஆனா இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியர்கள் தவறாக புரிந்து கொண்டு என்ன ஜெபம் பண்றாங்க? என்ன சொல்லி ஜெபம் பண்றாங்க? அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீங்களே, என்ன பண்ணுங்க? அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க. அக்கினினா என்னது? நியாய தீர்ப்பு. இப்போ இவங்க எதுக்காக ஜெபம் பண்றாங்க? சீக்கிரமா எங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க உங்களை சரியாவே புரிஞ்சிக்கல, உங்களுடைய வார்த்தையின்படி நாங்க என்ன பண்ணல, நடக்கல, அதனால சீக்கிரமா எங்களுக்கு என்ன கொடுங்க? நியாய தீர்ப்பை கொடுங்கன்னு இவங்க கேட்குறாங்க. நான் சொல்லுது உங்களுக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 10:3 10-12. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்ப நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? மரம் இருக்குது, மரத்துக்கு கீழே என்ன வச்சிருக்கிறோம்? கோடாலிய வச்சிருக்கிறோம். ரெடியா இருக்குது. ஏன்? நல்ல கனி கொடாத மரம் என்ன பண்ணப்படும்? வெட்டப்படும். அப்ப நல்ல கனி கொடாத மரம்னா யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்காதவர்கள், அவர்கள் நல்ல கனி கொடுக்காதவர்கள், அவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? வெட்டப்பட்டு எங்க போடப்படுவார்கள்? அக்கினியிலே போடப்படும். அப்ப அக்கினினா எதை குறிக்குது? நியாய தீர்ப்பு, அழிவை அது குறிக்கிறது. விளங்குச்சா? அடுத்தது அதே வசனம் 12வது வசனத்தை வாசிங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை எங்க சேர்ப்பாராம்? களஞ்சியத்தில் சேர்ப்பார். தூற்றுக்கூடைனா என்னது? நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி அந்த உரல்ல எதுல குத்துவாங்க, குத்தி அந்த கூடையில வச்சு என்ன பண்ணுவாங்க? தூத்துவாங்க. காத்து ஒரு பக்கம் அடிக்கும். இப்படி தூத்தும் போது அந்த காத்துல என்ன ஆகும்? அந்த உமி பதர்லாம் என்ன ஆகும்? பறந்து போய் பக்கத்துல விழும். அந்த அரிசி கோதுமைலாம் எங்க விழும்? நேரா கீழே விழும். கீழே விழுற நல்ல கோதுமை எடுத்து எங்க சேர்ப்பாங்களாம்? களஞ்சியத்துல சேர்ப்பாங்க. அப்புறம் பதரையோ அவியாத அக்கினியில என்ன பண்ணுவாங்களாம்? சுட்டெரிப்பாங்க. அப்போ இந்த கோதுமை மணி அப்படின்னா யார் அது? இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க தான் யாரு? கோதுமை மணி. அவங்கள ஆண்டவர் எங்க சேர்ப்பாரு? களஞ்சியத்துல சேர்ப்பார். ஆனா எனக்கு இயேசுவை தெரியும், ஆனா அவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ண மாட்டேன், நடக்க மாட்டேன், என் இஷ்டப்படி நான் வாழுவேன்னு நினைக்கிறவங்களாம் யாரு? பதறு. அவங்கள கொண்டு போய் எங்க போடுவாரு? அக்னியில போட்டு என்ன பண்ணுவாரு? சுட்டெரிப்பார். இதுவும் எதை தான் குறிக்குது? எதை தான் குறிக்குது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஸோ அப்போ 10ஆம் வசனமும் நியாய தீர்ப்பை குறிக்கிறது, 12ஆம் வசனமும் எதை குறிக்கிறது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இப்போ 11வது வசனம் அந்த நியாய தீர்ப்பை செய்கிறவர் யாருன்னு சொல்லுது. 11வது வசனத்தை வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கேற்ற நான் ஜலத்தினால் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இது யார் சொல்றா? யோவான் சொல்றார். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்க மனம் திரும்பிட்டீங்கிறதுக்கு அடையாளமா கொடுக்கிறேன். அப்புறம் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர். யாரு? இயேசு. அப்புறம் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பாராம்? ஞான ஸ்நானம் கொடுப்பார். சோ 10ஆம் வசனம் அக்கினி எதை குறிக்குது? நியாய தீர்ப்பு குறிக்குது. 12ஆம் வசனம் அக்கினி எதை குறிக்குது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அதே மாதிரி நடுவில் இருக்கிற 11வது வசனத்திலையும் என்ன வருது? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஞான ஸ்நானம் கொடுப்பார். இப்போ 2 ஞானஸ்நானம். என்ன ஞானஸ்நானம்? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். இன்னொரு ஞானஸ்நானம் என்ன? அக்கினி ஞானஸ்நானம். இப்ப இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஞானஸ்நானம்? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம்.
யாரெல்லாம் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ, யாரெல்லாம் இந்த பூமியிலே சுயநலமாய் வாழ்ந்து அக்கிரம அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஞானஸ்நானம்? அக்கினி ஞானஸ்நானம். யார் தான் அதை செய்ய போறா? இயேசு தான் அதை செய்வோம். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், விசுவாசியாதவங்களுக்கு அக்கினி ஞானஸ்நானம். இது எதை குறிக்கிறது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அப்போ இந்த இடத்துலயும் எதுதான் வருது? அக்கினினா நியாய தீர்ப்பு. லூக்காவிலையும் எதை தான் பார்க்கிறோம்? அங்க பிரிவினை. அது எது? விசுவாசி அவிசுவாசி. அங்கேயும் என்ன வருது? அக்கினின்ற நியாய தீர்ப்பு வருகிறது. அப்போ அக்கினி என்ற ஒரு வார்த்தை எதை குறிக்கிறது? வேதத்தின்படி நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஆனா அதை மக்களுக்கு சரியா கற்றுக் கொடுக்காம அந்த அக்கினி என்ற வார்த்தைக்கு இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு புது அர்த்தத்தை கொடுத்து என்ன சொல்லிட்டாங்க? அக்கினி என்பது என்னது? அது ஒரு விசேஷமான ஒன்று. அந்த அக்கினி என்பது ஒரு அபிஷேகம். அந்த அக்கினி உங்க மேல இறங்கினா அப்படியே அனலா இருக்கும். அந்த அக்கினி உங்க மேல இறங்கினா ஷாக்கடிச்ச மாதிரி இருக்கும். அந்த அக்கினி உங்க மேல இறங்கினா அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கும். நீங்க அப்படியே குதிப்பீங்க, அப்படியே உருளுவீங்க, அப்படியே நடுங்குவீங்க அப்படின்னு என்ன பண்றாங்க? தப்பு தப்பா ஜனங்களுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்க. இதனாலதான் இன்னைக்கு மக்கள் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஆண்டவரே எனக்கு என்ன ஊற்றும்? அக்கினியை ஊற்றும், அக்கினியை ஊற்றும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அக்கினி என்பது என்னது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அப்படி அவங்க கேட்கறாங்கன்னா அவங்க என்ன சொல்லி கேட்கறாங்க? ஆண்டவர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு? ஓ, சீக்கிரமா நான் நியாய தீர்ப்பை கொடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? உங்களுக்கு டைம் வேணாமா மனம் திரும்புறதுக்கு? அப்ப நான் சீக்கிரமா வந்து உங்களை பண்றேன், நியாய தீர்ப்பு கொடுக்குறேன்னு அவர் நினைப்பார். ஸோ அப்படிதான் இன்னைக்கு வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு ஜனங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? தவறாக கற்றுக் கொடுக்கிறார்கள். இதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான காரியங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்குது? நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப எழுப்புதல் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். என்ன அர்த்தம்? ரிவைவ் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் பைபிள்ல இருக்குது. ரிவைவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒருத்தர் சுகவீனம் ஆயிட்டார், சுகவீனமாய் படுத்த படுக்கையா இருக்கிறார். ஒரு 2 வாரம் ஆகுது, 3 வாரம் ஆகுது. இப்போ அவருக்கு நம்ம என்ன பண்றோம்? நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து படுத்த படுக்கையில் இருந்தவர் என்ன ஆயிட்டாரு? எழுந்து முதல்ல உட்கார்றார், அப்புறம் பாத்ரூமுக்கு நடக்கிறார், அதுக்கப்புறம் ஹால் வரைக்கும் நடந்து வரார், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே நடந்து வரார், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டாரு? நல்லா ஆகி இப்போ வேலைக்கெல்லாம் என்ன பண்ணாரு? போக ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா அவர் என்ன ஆயிட்டாருன்னு அர்த்தம்? ரிவைவ் ஆயிட்டாருன்னு அர்த்தம். சோ சுகவீனமாய் படுத்த படுக்கையாய் இருந்தவர் இன்றைக்கு என்ன ஆயிட்டார்? நல்ல சுக நலம் பெற்று நல்ல ஒரு மனிதனாக வேலை செய்யக்கூடிய, தன்னுடைய காரியங்களை செய்யக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய, கார் ஓட்டக்கூடிய, எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நபராக என்ன ஆயிட்டாரு? மாறிட்டார். அப்படின்னா என்ன ஆயிட்டார்னா அவரை டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அவருக்கு ரிவைவ் பண்ணிட்டாங்க அவரை. ஓகேங்களா? சரி, இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு காரியம் ரொம்ப பிரபலியமா இருந்தது, அது என்ன ஆயிடுச்சு? நாளடைவில் அதனுடைய பிரபல்யத்தன்மை போய்விட்டது. இப்போ ஒருத்தர் என்ன நினைக்கிறார்னா, இது நல்ல பிரபலியமா இருந்த ஒரு காரியமாச்சே, அதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்? பிரபல்யப்படுத்துவோம் அப்படின்னு வராங்க. அப்போ அதுக்கு என்ன பண்றாங்க? அதை ரிவைவ் பண்றாங்க. பிரபலியமா இருந்தது, பிரபலத்தை இழந்து போய்விட்டது, அதை மறுபடியும் என்ன பண்றாங்க? பிரபல்யப்படுத்துகிறார். உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா, ஆண்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன், பெண்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். ஆண்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு காலத்துல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஜாவா அப்படின்னு ஒரு பைக் இருந்தது. அந்த காலத்துல 1970ல வாலிபர்களா இருந்தவங்கலாம் ரொம்ப விரும்பின ஒரு பைக் எதுனா அந்த ஜாவா அப்படின்ற ஒரு பைக். அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு பைக்கு. அது கம்பெனிலாம் மூடிட்டாங்களா என்ன எதுன்னு தெரில, அதனுடைய ப்ரொடக்ஷன் நின்று போச்சு, விற்பனைலாம் நின்று போச்சு. அதோட அந்த பைக்கே என்ன ஆயிடுச்சு? இல்லாமலே போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடியோ மறுபடியும் அந்த பைக் என்ன பண்ணுறாங்க? அதே பேரில் கொண்டு வராங்க. இப்போ புதுசாக மாடிஃபைடாக அதை கொண்டு வந்து அது விற்பனைக்கு வரும்போது அது ரொம்ப விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரைக்கும் அந்த பைக் விற்குது. அந்த பைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப விருப்பப்பட்டு அதை வாங்குறாங்க. அப்போது பிரபலியமாக இருந்துச்சு, என்னாச்சு? காணாமல் போச்சு. இப்போ மறுபடியும் என்ன ஆயிடுச்சு?
அது பிரபலமா வந்துருச்சு. அதை தான் என்ன பண்ணிட்டாங்க, ரிவைவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ செத்து போனதை உயிர் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, எழுப்பி விட்டாங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்வண்டு சோப்பு அப்படின்னு ஒரு சோப்பு இருக்கும், கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அந்த பொன்வண்டு சோப்பு தான் அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ். எந்த கடைக்கு போனாலும் என்ன கேட்பாங்க, பொன்வண்டு சோப்பு கொடுங்க, பொன்வண்டு சோப்பு கொடுங்க. அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆயிடுச்சு, மாறி போச்சு. ஆனால் இப்போ சில இடங்கள்ல பொன்வண்டு வாஷிங் லிக்விட் என்ன பண்ணுது, சில இடத்துல விற்பனை ஆச்சு. இப்போ அது இருக்குதா இல்லையானே தெரியல. ஸோ சோப்பு காணாமல் போச்சு. அதை இப்போ என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு வாஷிங் லிக்விடாக கொண்டு வந்தாங்க. ஆனால் அது இப்போ சில இடங்கள்ல தான் இருக்குது, சில இடங்களில் பிரபலமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இருந்தது இல்லாமல் போச்சு, இப்போ மறுபடியும் அதை என்ன பண்ண வைக்கிறோம், இருக்க வைக்கிறோம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, ரிவைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் வேதத்தின்படி அதை நாம் எப்படி பார்க்கணும். இப்போ ஆதி திருச்சபை எப்படி இருந்தது, ஆதி திருச்சபையில் இருந்தவங்களாம் என்ன செய்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள். அப்போ ஒரு காலத்துல கிறிஸ்தவம் இப்படி இருந்தது, ஆனா அது என்ன ஆயிடுச்சு, படுத்து போச்சு. இதை மறுபடியும் என்ன பண்ணணும், உயிர் பிச்சு என்ன பண்ணணும், எழுப்பணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அந்த கண்ணோட்டத்துல. இப்போ நீங்க பழைய ஏற்பாட்டு காலங்கள், தீர்க்கதரிசியினுடைய காலங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய காலங்கள், எல்லா காலங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல தேவனை அறிந்த மக்கள், தேவனை விசுவாசித்த மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். கடவுளை அறிந்தவர்கள் கடவுளுடைய போதனைக்கு, கடவுளுடைய கட்டளைக்கு என்ன பண்றாங்க, கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். அப்புறம் நாளடைவில் என்ன ஆகுது, அது அப்படியே குறைஞ்சு 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 வருது. குறைஞ்சு வரும்போது கடவுள் என்ன பண்றாருன்னா தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். தீர்க்கதரிசிகள் போய் ஜனங்களுக்கு சொல்றாங்க, நீங்க ஒரு காலத்துல கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்க, இப்போ என்ன ஆயிட்டீங்க, அதை விட்டுட்டு நீங்க பின்வாங்கி போயிட்டீங்க, இப்போ மறுபடியும் எங்க வாங்க, அதே நிலைமைக்கு திரும்பி வாங்க அப்படின்னு தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ தீர்க்கதரிசி என்ன சொல்றார், நீங்க ஒரு காலத்துல நல்லா இருந்தீங்க, ஆனா உங்க பிதாக்கர் நாட்கள்ல இருந்து என்ன ஆயிட்டீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டீங்க. இப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், என்ன பண்ணுங்க, கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். இப்போ கர்த்தரிடத்திற்கு திரும்புறதுனா என்ன, மறுபடியும் எங்க வரணும், கடவுளுடைய போதனை, கடவுளுடைய கட்டளைக்கு நீங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும், அதுக்கு திரும்புங்கன்றாரு. அப்போ அதுக்கு திரும்பும் போது அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது, மறுபடியும் அதே நிலைமைக்கு மாறுது. எப்படி, ஒரு காலத்துல கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிஞ்சு ஓஹோன்னு இருந்தாங்க, இப்போ என்ன ஆயிட்டாங்க, அப்படியே கீழே இறங்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது, நீங்க மறுபடியும் எந்த நிலைமைக்கு வாங்க, அதே நிலைமைக்கு வாங்க அப்படின்னும் போது அவங்க அதே நிலைமைக்கு எல்லாரும் திரும்பி வந்தாங்களா நமக்கு தெரியாது. யாரெல்லாம் அந்த நிலைமைக்கு திரும்பி வந்தாங்களோ அவங்க வாழ்க்கை என்னாச்சு, மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையில் என்ன உண்டாகிவிட்டது, ஒரு எழுப்புதல் உண்டாகிவிட்டது. இதுக்கு தான் என்ன பேரு, எழுப்புதல் பேர். இது கடவுள் கொடுக்க மாட்டாரு, கடவுள் ஏற்கனவே அவருடைய கட்டளை கொடுத்துட்டாரு. இப்போ அந்த எழுப்புதல் ஒருத்தர் வாழ்க்கையில வரணும்னா அந்த நபர் தான் என்ன எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். இப்போ நம்முடைய சபையில எழுப்புதல் வரணும்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் என்ன பண்ணணும், அந்த முயற்சி எடுக்கணும். என்ன முயற்சி, நான் கடவுளுடைய கட்டளைக்கு என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிந்து நடப்பேன். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை மாறும், அவருடைய வாழ்க்கை மாறுவதன் மூலமாய் அவருடைய குடும்பம் மாறும், அவருடைய அந்த குடும்பம், ஒவ்வொரு குடும்பமும் மாறுவதன் மூலமா அந்த சபையில என்ன உண்டாகுது, ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது,
வசனத்துக்கு ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படிய ஒரு தனி நபர் மாறுகிறார், அவருடைய குடும்பம் மாறுகிறது, சபையில் இருக்கிற ஒரு 10 குடும்பம் என்னாகிறது? மாறுகிறது. அப்போ அந்த சபையே என்னாகிறது? வித்தியாசமாய் மாறுகிறது. இதுக்கு பேர் தான் என்னது? எழுப்புதல். இது எதன்படி? வேதத்தின்படி, வசனத்தின்படி. இப்ப இதை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாரம் என்ன பண்றேன்? இன்னும் நிறைய வசன குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு காமிச்சு இன்னும் விளக்கமா உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? சொல்றேன். ஆகவே இன்னைக்கு ஒரு சிறு கருத்தோடு நம்ம வீட்டுக்கு செல்றோம். என்ன கருத்து? எழுப்புதல் ஏதோ ஆண்டவர் கொடுக்கறது இல்ல. அது எங்க இருந்து உருவாகணும்? நமக்குள்ள இருந்து உருவாகணும். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய கட்டளைகள், அவருடைய போதனைகளை நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்துல அதுல வாழ்ந்தோம், இன்னைக்கு அதுல இருந்து என்ன பண்ணிட்டோம்? விலகி போயிட்டோம். இப்ப திரும்பி எதுக்கு வரணும்? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி நடப்பதற்கு நம்மை நாமே மறுபடியும் என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கிறோம். அப்போ அந்த எழுப்புதல் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எடுக்கக்கூடிய முயற்சி, அவர் எடுக்கக்கூடிய தீர்மானத்திலிருந்து அது என்னாகிறது? ஆரம்பமாகிறது. அந்த ஒரு நபர் அந்த ஒரு குடும்பத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அந்த குடும்பங்கள் சபையில என்ன பண்ணுகிறது? தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு சபை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மற்ற சபைகளிலே ஒரு எழுப்புதல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதன் மூலமாகத்தான் என்ன ஆகும்? எழுப்புதல் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.